வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்தரட்டாதி அப்புறம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் எப்படி இருக்க போகிறது வாங்க இந்த விரிவான அலசல்ல நாம ரொம்ப தெளிவா பார்க்கலாம். உங்க வாழ்க்கையோட பல முக்கியமான பகுதிகளை ரொம்ப துல்லியமான தகவல்களோட இன்னைக்கு நாம அலச போறோம். சரி, எந்த தாமதமும் இல்லாம நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த மாதம் உங்களுக்கு எப்படி தொடங்க போகுது தெரியுமா? ரொம்பவே பிரமாதமா இருக்குங்க. ஏன்னா உங்க ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானத்துல சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களோட சஞ்சாரம் ரொம்ப சிறப்பா இருக்கு. இதனால உங்க குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியும் புதுசா சொத்துக்கள் வாங்குற யோகமும் வரப்போகுது. சிம்பிளா சொல்லணும்னா உங்க குடும்பத்துக்கும் சரி, உங்க எதிர்கால முதலீடுகளுக்கும் சரி, இது ஒரு மிகச்சிறந்த சுபமங்கலமான மாதமா அமைய போகுது. இந்த பதிவுல நாம முக்கியமா 5 விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். உங்க தொழில், பணவரவு, குடும்ப உறவுகள், ஆரோக்கியம், அப்புறம் மாத கடைசியில நடக்க போற ஒரு பிரம்மாண்டமான கிரக பெயர்ச்சி. வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல உங்க கெரியர், அதாவது தொழில் மற்றும் உத்தியோகம் எப்படி இருக்க போகுதுன்னு பாத்துடலாம். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தேவைப்பட்டாலும் பெரிய வெற்றி காத்துட்டு இருக்கு. நீங்க ஒரு நிறுவனத்துல வேலை பாக்குறீங்களா? அப்போ பணியிடத்துல உங்க வேலைப்பழு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. உங்களோட அந்த கடின உழைப்பால எல்லா சவால்களையும் நீங்க ரொம்ப ஈஸியா சமாளிச்சு ஜெயிச்சிடுவீங்க. ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த டிரான்ஸ்ஃபர் இல்லைன்னா ஒரு ப்ரொமோஷன் பத்தின நல்ல செய்திகள் இந்த மாசம் உங்களை தேடி வரும். அதே சமயம் நீங்க சொந்த தொழில் செய்யறவரா இருந்தா, குறிப்பா ரியல் எஸ்டேட், வாகன வியாபாரம், கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைன்னா விவசாயம் சார்ந்த தொழில்கள்ல ஈடுபட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாசம் அமோகமான லாபம் கிடைக்க போகுதுங்க. புது கஸ்டமர்ஸ் வருவாங்க, அதனால உங்க பிசினஸ் நல்லா விரிவடையும். பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்றவங்களுக்கு உங்க பார்ட்னர்ஸ் கூட ஒரு சுமூகமான உறவு ரொம்பவே சிறப்பா நீடிக்கும். அடுத்து ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பகுதி, உங்க நிதிநிலை, அதாவது பணப்புழக்கம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். உங்க பணப்புழக்கத்தை பத்தி சொல்லணும்னா இந்த மாசம் ரொம்பவே திருப்திகரமா இருக்குங்க. உங்க 4ஆம் இடம் வலுவா இருக்கிறதால பூர்வீக சொத்துக்கள் இல்லைன்னா நிலம் விற்கிறதன் மூலமா உங்க கைக்கு பெரிய தொகைகள் வந்து சேர வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு, அதுதான் சுப விரயங்கள். ஆம், நிறைய பணம் வந்தாலும் அது புது வீடு கட்டுறதுக்கோ, நிலம் வாங்குறதுக்கோ அல்லது உங்க வண்டி வாகனங்களை சரி பண்றதுக்கோ செலவாகும். இதெல்லாமே நல்ல செலவுகள் தான். இருந்தாலும் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு திட்டமிட்டு செயல்படுறது ரொம்பவே அவசியம். பணத்தை பத்தி பேசிட்டோம். அடுத்ததான் உங்க பர்சனல் லைஃப், குடும்பம் மற்றும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்ல ரொம்ப நல்ல அமைதியும் சந்தோஷமும் நிலமும். குறிப்பா உங்க அம்மா மற்றும் தாய் வழி உறவினர்கள் மூலமா உங்களுக்கு நிறைய நன்மைகளும் ரொம்ப பெரிய சப்போர்ட்டும் கிடைக்கும். வீட்ல ஏதாவது சுப காரியம் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எந்த தடையும் இல்லாம ரொம்ப நல்லபடியா நடக்கும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை கணவன் மனைவிக்கு இடையில அன்பும் புரிதலும் அதிகமாகும். திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வரணமையும். நீங்க ஒருவேளை காதலிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க காதலுக்கு வீட்ல பெற்றோர்களோட சம்மதம் கிடைச்சு அதை அடுத்த கட்டத்துக்கு நகரும். உண்மையிலே இது ஒரு அருமையான நேரம். இப்போ 4வது பகுதிக்கு வருவோம், உங்க ஆரோக்கியம். ஒரு சில சின்ன விஷயங்களை மட்டும் நாம கவனிக்க வேண்டியிருக்கு. ஆரோக்கியத்தை பத்தி நீங்க பயப்படுற அளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காதுங்க. ஆனாலும் உங்களுக்கு இப்போ 7.5 சனியோட காலம் நடந்துட்டு இருக்கிறதால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஆபீஸ்ல இருக்கிற அதிக வேலைப்பழு காரணமா ஒரு சின்ன உடல் சோர்வு, லேசான கால்வலி இல்லனா இந்த கோடை காலம் அப்படிங்கறதால சில உஷ்ண உபாதைகள் வரலாம். ஆனா இதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட வேண்டாம். இதெல்லாம் நீங்க ஈஸியா கையாளக்கூடிய விஷயங்கள் தான். இதுக்கு ரொம்ப சிம்பிளான சில விஷயங்களை பண்ணாலே போதும். இந்த கோடைக்கால உஷ்ணத்துல இருந்து தப்பிக்க நீர் சத்து நிறைய இருக்கிற பழங்கள், காய்கறிகளை உங்க சாப்பாட்டுல அதிகமா சேர்த்துக்கோங்க. அதோட உங்க உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்க தினமும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி யோகா, தியானம் பண்றத வழக்கமா வச்சுக்கோங்க. இது உங்களை நாள் முழுக்க ரொம்ப ஆக்டிவா வச்சிருக்கும். சரி, இப்ப நாம எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த கிளைமாக்ஸ் பகுதிக்கு வந்தாச்சு. ஒரு மாபெரும் கிரக பயிற்சி இந்த மாதத்துல நடக்க போகுது. உங்க கேலண்டர்ல ஜூன் 27, 2026 இந்த தேதிய கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அன்னைக்குதான் குரு பகவான் மிதுன ராசிக்கு, அதாவது உங்க ராசியில இருந்து கரெக்டா 4ஆம் வீடான சுகஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாக போறார். இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. இந்த 4ஆம் இடத்து குரு உங்களுக்கு என்னென்ன செய்ய போறார் தெரியுமா? வீடு, நிலம்னு சொத்து சேர்க்கையும் நிறைய சுகபோகங்களையும் அள்ளி தர போறார். புதுசா காரு, பைக் வாங்குற யோகம் எல்லாம் தேடி வரும். அது மட்டும் இல்லாம குரு பகவானோட சுப பார்வைகள் 8, 10 மற்றும் 12ஆம் வீடுகளின் மேல விழுறதால உங்க கெரியர் வேற லெவலுக்கு உயரும். வெளிநாட்டுக்கு போகணும்னு ட்ரை பண்றவங்களுக்கு அதற்கான கதவுகள் திறக்கும்.
எல்லாவற்றுக்கும் மேலா ரொம்ப நாளா உங்களை படுத்திக்கிட்டே இருந்த அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமா தீர்ந்துடும். இது உங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற ஒரு அற்புதமான பெயர்ச்சி. இந்த அருமையான மாசத்துல இந்த சுப பலன்கள் எல்லாம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கணும்னா ரொம்ப எளிய ஆன சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் இருக்கு. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. இது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை தரும். அதே மாதிரி அந்த 7.5 சனியோட சின்ன சின்ன தாக்கங்கள் குறையணும்னா சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் இல்லைன்னா துளசி மாலை சாற்றி வழிபடுங்க. இது உங்களுக்கு தேவையான முழு மன பலத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும். நாம இந்த விரிவான அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் புதுசான தொழில் பொறுப்புகள், இன்னொரு பக்கம் சொத்துக்கள் வாங்குறதுக்கான சுப செலவுகள்னு இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப பிஸியாவும் அதே நேரம் ரொம்ப எக்ஸைட்டிங்காவும் இருக்க போகுது. இதை நீங்க எப்படி பேலன்ஸ் பண்ண போறீங்க? இதை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பிளான் பண்ணுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நல்ல விஷயங்களை உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அருமையான பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.